JPYக்கு சம் பண்ணலாம். வெக்டார்ஸ் டாபிக்ல இருந்து ஒரு क्वेश्चन பண்ணலாம் பாருங்க. Two forces P and Q of magnitude 2F and 3F respectively are at an angle theta with each other. If the force Q is doubled, then the resultant also gets doubled. Then the angle theta is dash னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ரிசல்டன்ட் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq cos theta அப்படின்னு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஓகேங்களா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, பி என்றதான் 2f சொல்லியிருக்காங்க, கியூ என்றதான் 3f சொல்லியிருக்காங்க. இப்போ ரிசல்டன்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி வந்து 2f ஸ்கொயர் போட்டோம்னா 2f ஸ்கொயர் வந்து 4f ஸ்கொயர், கியூ வந்து என்னது 3f ஸ்கொயர், அப்போ 9f ஸ்கொயர். கரெக்டுங்களா? இஸ் ஈக்குவல் டு 2pக்கு வந்து 2 into 2f, 2 into 2f, q வந்து 3f into cos theta. கரெக்டுங்களா? அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, 4f ஸ்கொயரும் 9f ஸ்கொயரும் கூட்டினீங்கன்னா என்ன வரும், 13f ஸ்கொயர் பிளஸ் 2 into 2 4, 4 into 3 12, ஸோ 12f ஸ்கொயர் cos theta. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்த செகண்ட் கேஸ்ல q டேஷ்னு போட்டுக்கலாம். இந்த ரிசல்டன்ட்டுக்கு q டேஷ் போட்டா இந்த r வந்து என்ன ஆயிருது, டபுள் ஆயிருதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2r ஹோல் ஸ்கொயர் வரும். செகண்ட் கேஸ்க்கு 2r ஹோல் ஸ்கொயர் என்ன வரும், 4r ஸ்கொயர். ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, if q is doubled then resultant also gets doubled. அப்போ q டபுள் பண்றோம், அப்போ ரிசல்டன்ட் டபுள்னா 2r ஹோல் ஸ்கொயர் பண்ணோம் 4r ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு p எவ்வளோ அதே தான் இருக்கு, 2f ஸ்கொயர் 4f ஸ்கொயர். q எவ்வளோ எடுக்கணும், 3f டபுள் பண்ணா 6f, அப்போ 6f ஸ்கொயர் வந்து எவ்வளோப்பா 36f ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு p வந்து 2f, q வந்து 6f இன்ட்டு cos theta அப்படின்னு போட்டோம். அப்படி போட்டோம்னா 4r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4f ஸ்கொயர் பிளஸ் 36f ஸ்கொயர் என்ன வருது, 40f ஸ்கொயர் வருது. கரெக்டா? பிளஸ் 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 6 24 cos thetaன்னு வருது. இப்போ இந்த ஆர் ஸ்கொயர் வேல்யூ ஈக்குவேஷன் 1ல இருந்து கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணிடுங்கப்பா. அப்போ என்ன வருது பாருங்க, 4 இன்ட்டு ஆர் ஸ்கொயரோட 13f ஸ்கொயர் பிளஸ் 12f ஸ்கொயர் cos theta is equal to 40f ஸ்கொயர் பிளஸ் 24 cos theta. இப்போ 4 இன்ட்டு 13 எவ்வளோ பாருங்க, 52. கரெக்டுங்களா? 52f ஸ்கொயர். இப்போ 4 இன்ட்டு 12 எவ்வளோ பாருங்க, 48f ஸ்கொயர் cos theta ஈக்குவல் என்ன இருக்கு, 40f ஸ்கொயர் பிளஸ் 24 cos theta. இப்போ 52f ஸ்கொயர் எந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 40ல 52f ஸ்கொயர் போச்சுன்னா வரும் மைனஸ் 12f ஸ்கொயர். கரெக்டுங்களா? இந்த 24 காஸ்ட் எந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 24 48ல 24 போனா 48, அப்போ 48f ஸ்கொயர் cos theta. இப்போ f ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். சாரி, 48ல 24 கழிக்கணும் இல்லையா, அப்போ இங்க என்ன இருக்கும், 24 இருக்கும். 48ல இந்த 24 கழிக்கிறோம், 24 cos theta. அப்போ 24 cos theta இஸ் ஈக்குவல் என்ன வருது, மைனஸ் 12 வருது. அப்போ 12லையும் 24 கேன்சல் பண்ணா 2, அப்போ காஸ்டா ஈக்குவல் டு மைனஸ் 1/2. காஸ்டா மைனஸ் 1/2 தீட்டா எவ்வளோப்பா, 120 டிகிரி. ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்ப்பா.